வாழ்க்கையிலே அவன் விளையாட விரும்புகிறான், கிரியை செய்ய விரும்புகிறான். என் அன்புடைய பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், அறுவடை நேரம், மகிழ்ச்சியின் நேரம், அறுவடை நேரம், எதிர்பார்ப்பின் நேரம், அறுவடை நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம், அறுவடையின் நேரம், வெற்றியின் நேரம், அறுவடையின் நேரம். இன்னும் ஏராளமான நன்மைகளை உங்களிலே உங்கள் மூலமாய் தேவன் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற நேரம் சத்துருவுக்கு தெரியும். எனவேதான் அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்கிறது, நின்று உதவி செய்யல, எதிர்க்க, ஒன்றுமில்லாமல் ஆக்க. உடைய வாழ்க்கையிலே அன்பான தேவ பிள்ளையே, உங்களை பயமுறுத்த, ஆனால் ஒரு கூட்டம் இருந்தது, ஓடி போனார்கள். ஒரு மனிதன் நின்றான். நீங்கள் ஓடி போகிற மனிதர்களாய் அல்ல, நின்று ஜெயிக்கிற மனிதர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அன்பானவர்களே, அதுதான் தேவ கிருபை, தேவ சித்தம், தேவ நோக்கம். இதுதான் எபேசரை குறித்து ஆண்டவர் சொன்னார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதையும் நீ சோதித்து அவர்கள் பொய்யராய் இருக்கிறதையும் கண்டு நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். உன் கிரியைகள், உன் பிரயாசங்கள் அறுவடைக்காய், அது மட்டுமல்ல உன் பொறுமை, உன்னுடைய பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும். அடுத்த வார்த்தை, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்வதை கண்டுபிடிக்க ஒரு கிருபை. இந்த உலகத்துல பாருங்களேன், யாரை பார்த்தாலும் ரெவரன், யாரை பார்த்தாலும் பிஷப், யாரை பார்த்தாலும் அப்போஸ்தலர்கள். அன்பாவளே, இது உண்மையா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய கிருபை. அந்த வசனம் சொல்கிறது, நீ உன்னுடைய சகிப்புத்தன்மை, உன்னுடைய பொறுமை, அப்போ வெளிப்படுத்தல் 2:3, உன் சகிப்புத்தன்மை, உன் பொறுமை, என் நாமத்திற்காக இளைப்படையாமல் நீ பிரயாசப்படைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சத்துரு வரும்போது, நீ அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த உறுதி, உத்தமம், அந்த விடாப்படியான அந்த தன்மை நீ விட்டு விட்டாய். அது விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, எத்தனை மேன்மையான வார்த்தைகள். உன் பிரயாசம், உன் சகிப்புத்தன்மை, உன்னுடைய பாடுகள், உன்னுடைய அதாவது லாங் ஸ்டாண்டிங், நீண்ட கால அந்த உறுதியான தன்மை. ஆனால் சில நேரங்களிலே சத்துரு வரும்போது, சத்துருடைய பாடுகள் வரும்போது எல்லாமே அது நம்மை விட்டு மடங்கடிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பான பிள்ளையே, தேவன் உன்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார், உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறார்.